வணக்கம். என்னோட சேனலில் பார்க்குற அனைவருக்கும் நன்றி. சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி என்னோட சேனலுக்கு சப்போர்ட் பண்ணிகிட்ருக்கிற அனைவருக்கும் ஸ்பெஷல் தேங்க்ஸ். இப்போ நான் என்ன பண்ணிகிட்ருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஏதாவது வெளியில் போயிட்டு வரீங்க, உங்களுக்கு வந்து ஒரு குயிக்காக ஒரு 5 மினிட்ஸில் ஒரு குழம்பு ரெடி பண்ணணும் அப்படின்னா அதுக்கு இந்த குழம்பு வந்து சூப்பராக இருக்குங்க. இதுக்கு வந்து உங்கள் வீட்டில் ஒரு கப்பு தயிர் மட்டும் இருந்தால் போதும். ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா, ஒரு கடாய் வச்சு அதில் நல்லெண்ணெய் ஆறு கடலெண்ணெய் ஏதோ ஒன்று ஊற்றி கடுகு போட்டுக்கோங்க, கடலைப்பருப்பு, வரமிளகா ஆட் பண்ணியிருக்கேன். இதையெல்லாம் நல்லா இந்த மாதிரி ஃப்ரை பண்ணிக்கோங்க. அது கூட நல்லா ஃப்ரெஷ் கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கோங்க. கூடயே கொஞ்சமாக மஞ்சத்தூள், கொஞ்சம் மிளகாய்த்தூள். எல்லாம் பேக்கெட்டில் வச்சுருக்கேன்னு நீங்கள் நினைக்காதீங்க, எல்லாம் பாக்ஸில் கொட்டி வைக்கணுங்க. இது நல்லா வதங்கட்டும். நல்லா கடலைப்பருப்பு பொரிஞ்சதுக்கு அப்புறமா ஒரு கை சின்ன வெங்காயத்தை ரெண்டாக கட் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. இதை நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. இதுக்கு வந்து உங்களுக்கு மேக்ஸிமம் ஒரு 5 மினிட்ஸ் இருந்தால் போதுங்க. ஓகே, நல்லா பார்த்தீங்களா, மொறுன்னு ஃப்ரை பண்ணியாச்சு. இது வந்து ஃப்ரையாக வதங்கிறதுக்குள்ளே கொஞ்சம் பாத்திரம் இருந்துச்சு, அதையும் வாஷ் பண்ணிட்டு வந்தாச்சுங்க. இவ்வளோ தான், குழம்பு ரெடி ஆயிடுச்சு. இதை எடுத்து நம்ம தயிர்க்குள்ளே மிக்ஸ் பண்ணிட வேண்டியதான். வாங்க இதை தயிர்க்குள்ளே மிக்ஸ் பண்ணிடலாம். ஓகே, ஆல்ரெடி ஒரு கப்பில் தயிர் வந்து கொஞ்சம் உப்பு மிக்ஸ் பண்ணி வச்சுருந்தேன். ஸோ இப்போது நம்மளோட அந்த குழம்பு தாளிச்சோம் இல்லைங்களா, அது இதில் ஊற்றியாச்சு. சூப்பரான மோர் குழம்பு ரெடி. ஒயிட் ரைஸ் கூட ஒரு ஊறுகாய் வச்சு சாப்பிட்டீங்க அப்படின்னா சூப்பராக இருக்குங்க. இதை வந்து நீங்கள் மிக்சியில் லைட்டாக பிளெண்ட் பண்ணியும் வச்சுக்கலாம். இது வந்து நான் வந்து தயிராக எடுத்து வச்சுருக்கேன். கொஞ்சம் பெரிய கப்பில் எடுத்துருக்கலாம், சின்ன கப்பில் எடுத்துட்டேன். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ்.